நம்மளுடைய தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பண்ணணும். இல்லாம இருக்குது நம்மள மாதிரி வீட்டில் வந்து நிற்க சொல்லுங்க 10 ஓட்டு கூட அவங்க பிச்சுதான் எடுக்கணும். உண்மையான உண்மைதானே? எனவே நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய தான் கிடைக்குதோ அப்போதான் நம்ம நாடு நாடாது. ஜாதி மதம் என்னோட பிரிஞ்சு போய் நம்ம எலெக்ஷன் வந்தோடனே நம்மால் நிற்கிறாங்க நம்ம சாதிக்காரு அதை தாக்கியே பார்த்தா போய் வந்து கூட்டுவானே என்ன ஜாதின்னு தெரியாது என்ன மதம் தெரியாது நீ யாரும் தெரியாது நான் யாரும் தெரியாது. ஆனால் ஹெல்பிங் மாதிரி நம்ம உள்ள போய் எல்லாத்துக்கும் நீங்க ஓட்டு போட்டு இதே காலையில ஒரு பஸ் போகும் என்ன பஸ் நாகர்கோவில் பஸ் அப்புறம் முருகா அந்த பஸ் நான் போவேன் அந்த பஸ் ஆமா பஸ்ல நான் போயிட்டு வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஆமா ஏதாச்சும் கூட நம்ம பஸ்ல தானே போறோம். அந்த பஸ் விட்டோம்னா நம்ம 1 மணி எங்க ஸ்டாப் எங்க நிற்குது நேரம் தேடி தான் நிற்கும். மற்றவங்க பக்கம் மனுஷங்க போகவே மாட்டாங்களா இலாசமா வருவாங்க பஸ் ஒரு காசு கொடுத்து பஸ் இருப்பா அதெல்லாம் விட மாட்டாங்க. நாடு நாசமா என் வீட்டுக்கார அட்வொகேட் உங்களுக்கு ஏதாவது குறைகள்னா இலவசமாக நீங்க லீகல் அட்வைஸ் கூட கேட்டுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பா மாற்றுகள் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும். நம்ம கஷ்டப்படுற மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது. ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுக்கோங்க.